ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எப்படி ஸ்கூல் போகிறேன், எப்படிலாம் லஞ்ச் எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே பாருங்கள், தன்ஷிக்கு வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து செஞ்சுருக்கேன். தர்ஷன் இன்றைக்கி ஸ்கூல் போகல. எதுக்கு? அவனுக்கு ரொம்ப ஃபீவர். உள்ளே படுத்துருக்கான், அப்புறம் காமிக்கிறேன். லஞ்ச் பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். அப்புறம் சாதம், சுட சுட சாதம் வச்சுருக்கேன். அடுத்து ரசம் இன்றைக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் இருக்குது. ஸோ எடுத்து வச்சிடலாமா? ஸோ இன்றைக்கி சிம்பிளாக லஞ்ச் வந்து இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். தம்பிக்கு ஃபீவருங்கிறதுனால இன்றைக்கி ரசம் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ ஃபீவருக்கு வந்து கஞ்சி ரசம் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் கொஞ்சம் க்யூர் ஆகும். அதனால் இன்றைக்கி ரசம் சாதம். ஸோ லஞ்ச் பேக் பண்ணிடலாமா? லஞ்ச் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதில் சாதம், மாம்பழம், அடுத்து இதில் வந்து வெண்டைக்காய் பொரியல், ரசம், அடுத்து ஒரு ஸ்போக்கு இருந்துச்சு தொட்டுக்கை எடுத்து சாப்பிட்றதுக்கு. டைம் பாருங்கள், 8 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடியே வந்து நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம். 8:30 மணிக்கு தான் வேன் வரும். இப்போ பாப்பா வந்து ரசம் சாதம் போட்டு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. மாம்பழம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருந்தேன். தர்ஷன் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, தம்பிக்கு ஹெவி ஃபீவர், இன்னைக்கு ஸ்கூல் போகல. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். எப்படி இருந்துச்சு ரசம்? ரசத்துக்கு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்னும் தன்ஷிக்கு தலை சீவிடலை. டைம் 8 ஆக போகுது. இதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கும் இல்லை. பாருங்கள், பேக் லஞ்ச் கூட ரெடி. எப்படி இருக்குது ஃபீவரு? அதிகமாக சரி, அக்காவை ஸ்கூல் அனுப்பிவிட்டுட்டு உனக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுக்குறேன். ஏன் ஃபேன் ஆஃப் பண்ணிட்ட? டைம் ஆகுது. ரசத்தை ஃபுல்லாக குடிச்சிரு. சரி, ஏன் போய் படுத்தானே எழுந்து வந்து உட்காந்துருக்கேன். நீயாவே தலை சீவிப்பியா? நான் தான் சீவிடணும். அதை ஏன் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னு. ஃபீவர் அடிக்குதுங்கிறான், பட் தூங்க மாட்டேங்கிறான். சரி, எடு ரிப்பன் எடு. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து தலை சீவிட்டுடலாம். டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து தலை சீவி கிளம்பிட்டேன். இப்போ நான் வந்து பொட்டு வைக்க போகிறேன். இங்கே ஒருத்தன் எப்படி சுருண்டு படுத்துருக்கான் பாருங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். அதிகமாக காப்பர் பவுடர் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டா கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து இந்த புள்ளியெல்லாம் வராது. அவ்வளோதானா? ஆமாம். காமிங்க ஃபைனல் லுக். சூப்பர். நான் ஐடி கார்டு கொடுக்கல. ஆமாம், கொடுத்தாங்கன்னா நான் போட்டுட்டு போகிறேன். ஐடி கார்டு கொடுக்கல. நேற்று துவைச்ச ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மடிக்காமல் அப்படியே சேரில் இருக்குது. தன்ஷியை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு தான் அதை மடிக்கணும். அதுக்கு முன்னாடி இவனுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுக்கணும். இங்கே இருக்கிற நோட்ஸ்லாம் யாருது? சரி, ஓகே, வச்சுட்டு மணி 8:15. 8:30க்கு வேணும் வருமா? 8:40. ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்கு? ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஃபுட்டு போடு. ஸோ பாருங்கள், ஃபில்ட்ரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாப்பா வந்து ஃபுட்டு போடுற பாருங்க. போதும். அதாவது ரெண்டு சிட்டிகை. இன்னும் ஒரு சிட்டிகை. பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு. போதும், அதோட போதும். இது சாப்பிட்டு முடிச்சதுமே ஃபில்டர் வந்து ஆன் பண்ணிப்பேன். அது வரைக்கும் ஆஃபில் தான் இருக்கும். அழகாக சாப்பிடுது. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? செக் பண்ணிக்கோ. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கு. இது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு வந்து ஆன் பண்ணணும்.
புது வீட்டில் இப்போ 2 ஒர்க் நம்ம அடிஷ்னலாக பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் வீடியோவில் காமிக்கல. என்ன ஒர்க் அந்த 2 ஒர்க்? ஹோம் தேட்டருடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம செவுத்தில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் 2 ஸ்பீக்கரு, ஸோ அந்த சைடில் 2 ஸ்பீக்கரு. ஸோ போட்டால் வேறு லெவலில் சவுண்ட் எஃபெக்டோட நல்லா சாங் கேட்கலாம். அடுத்து இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து சென்டரில் வைக்கிற ஸ்பீக்கர், அதனால் இங்கேயே வச்சாச்சு. ஆக்சுவலி அந்த ஸ்பீக்கர் இங்கே வைக்கிறதா தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஒயர் வந்து பேக் சைடில் தெரியும், அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால அந்த ஸ்பீக்கர் அங்கே வைக்க வேணாம், ஹோம் தேட்டர் பக்கத்துலேயே வைங்கன்னு சொல்லி வச்சாச்சு. ஸோ ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் 4 ஸ்பீக்கரை செவுத்தில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு ஒர்க் ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ரீசெண்டாக நம்ம அடிஷ்னல் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரில் கேட் வந்து வீட்டுக்கு பின்னாடி கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து நம்ம கிரில் கேட் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் வதனிச்சு பார்க்கலாம் பாருங்க, ரொம்ப ஹைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரில் கேட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன், ரொம்ப ஹைட் தான் பாருங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து செவுரெல்லாம் கொஞ்சம் தட்டி உள்ளே இறக்கியிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி இந்த கிரில் கேட்டை நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தரை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தரைக்கு தண்ணி வெளியில் போகிற மாதிரி, காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் போகிற மாதிரி இங்கே பைப்பும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ரீசெண்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலி எந்த விளாக்லேயும் நான் அப்டேட் கொடுக்கல. அடுத்து ஸோ இங்கே ஒரு கிரில் கேட் சின்னதாக போட்டிருக்கோங்க. இது உள் சைடு பார்க்க சின்னதாக தெரியும், ஆனால் அந்தாண்ட சைடு போய் பார்க்கும்போது பெரிய சைஸ் பாருங்க. இதுவும் பெரிய சைஸ் தான். வச்சிருந்த பூச்செடியெல்லாம் வந்து எல்லாம் நசுக்கிட்டாங்க. இதை மாட்ட போகிறோன்னு ஃபுல்லாக காலை வச்சு நசுக்கி எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. ஒன்லி அந்த செடி மட்டும் தான் நல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் செடி நல்லா இருக்கு, இட்லி பூ நல்லா இருக்கு. இது எல்லாம் ரோஸ் செடி போயிடுச்சு, உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கு. அந்தாண்ட பட்ரோஸ் உசுர் போயிடுச்சு, வெறும் கழி தான் நிற்கிது. அதுக்கு அடுத்து மணி பிளான்ட், அதுவும் போகிற நிலைமையில இருக்கு. சரி பார்த்துக்கலாம், புதுசாக வாங்கி வந்து வச்சுக்கலாம். ஸோ 2 ஒர்க் நம்ம அடிஷ்னலாக பண்ணியிருக்கோம். கரெக்டாக டைம் வந்து 8:30 மணி ஆகிடுச்சு. பாப்பா இன்றைக்கி நேரத்துலேயே ஸ்கூல் கிளம்பிட்டா. டைம் பாருங்கள், கரெக்டாக 8:30 மணி ஆக போகுது. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். லஞ்ச் வந்து இன்றைக்கி ரசம், வெண்டைக்காய் பொரியல், ஸ்நாக்ஸுக்கு வந்து மாம்பழம். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக லஞ்ச் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மார்னிங் வந்து ரொட்டீன் விளாக்லாம் கொடுத்து. இன்றைக்கி லைவாகவே நம்ம வந்து காலையிலேருந்து பாப்பா ஸ்கூல் அனுப்புகிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு இப்போ ஒரு வீடியோவே கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் மாம்.